அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 14 பேரையும் உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வலியுறுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 7 தமிழக மீனவர்கள் மற்றும் 14 மீனவர்களையும் உடனடியாக மீட்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பாகிஸ்தான் கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டை சேர்ந்த 7 மீனவர்களை உள்ளடக்கிய 14 இந்திய மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி எந்திரம் படகுகளையும் உடனடியாக விடுவித்திட தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வலியுறுத்தி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார். 3/1/24 அன்று பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய மீனவர்கள். இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் அவர்களது உடைமைகளையும் உடனடியாக மீட்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஏறக்குறைய 10 மாதங்கள் முடிவடைந்துள்ள நிலையில் மீனவர்களின் தற்போதைய நிலை குறித்தோ அவர்கள் விடுவிப்பதற்கான முயற்சிகள் குறித்தோ எவ்வித தகவலும் இல்லை என முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக நீண்ட காலமாக நிச்சயமற்ற தன்மை நிலவுகிறது என்றும் பொருளீட்டும் மீனவர்கள் இல்லாததால் அவர்களை சார்ந்துள்ள குடும்ப உறுப்பினர்கள் மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கிறார்கள் என்றும் தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே தூதரக நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொண்டு நம்முடைய மீனவர்களை விரைந்து மீட்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.